வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பகிர்ந்துட்டு வரோம். ஆனால் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நம்ம நம்மளோட ஊக்கமுடைமையை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது நம்ம சென்ற பதிவிலே சொன்னோம், ஒரு நாளில் ஒரு 16 அல்லது 15 மணி நேரம் தான் நம்மளுக்கு நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4+4 ஒரு 6 to 8 hours போல் அவங்க என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் தயார் பண்ணணும். ஃபார் தட் தேல் ஹாவ் டு கெட் தெம்செல்ஸ் ரெடி டு அட்டெண்ட் ஆன் டு ஸ்கூல். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்கூலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்யணும். அதே மாதிரி ஒருத்தருக்கும், அதாவது இந்த லேட் சைல்ட்ஹுட் வரைக்கும் ஒரு 12 வயது வரைக்கும் இந்த நிலைமை இருக்கும்பொழுது இன்னும் கூட ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது அந்த லர்னிங் ஜோன் என்ன பண்ணோம்னா நிறைய நேரம் 24 வயது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், தொடர்ந்து நிறைய படித்து கொண்டே இருக்க முடியும். அது நம்மளோட தனிப்பட்ட மனிதனுடைய வாய்ப்புகள், அவருக்கு இருக்கிற வசதிகள், அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு வரக்கூடிய வேகம், அந்த லேர்னிங் இருக்கே அந்த கர்வ் எப்போவுமே ஷார்ப்பாகவும் பிரிஸ்காகவும் இருந்தால் நிறைய படிக்க முடியும். போரும் ஸ்லக்கிஷாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வில் ஹேவ் டு ஸ்டாப் இட் அண்ட் வி ஷுட் டைவர்ட் அவர் அட்டென்ஷன்ஸ் ஆன் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதனால் இப்போ 8 மணி நேரம் ஸ்கூலில் செலவாயிடும், பாக்கி 2 மணி நேரம் அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸுக்கு போகும், அப்புறம் 2 மணி நேரம் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த லெர்னிங் ஜோனுன்றது இந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போய் அந்த நேரத்தில் நிறைய நேரம் அது எடுத்துக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டோமா, 8 மணி நேரம் தூங்கணுமா, 7 to 8 மணி நேரம் தூங்கணும். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற ஒரு 8 மணி நேரம் காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் நம்ம ஸ்கூல்லேருந்து வரோம். ஸோ 6 to 7 hours போல் ஸ்கூலுக்கு போகிறது, அது போயிட்டு வரதுலாம் ஒரு 1 hour ப்ரிப்பரேஷன் வச்சா கூட 8 hours அதில் போயிடுது. ஸோ இப்போ 8 hours டுவர்ட்ஸ் லேர்னிங் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் ஹவு மெனி ஹவர்ஸ் வி ஆர் அட் ஸ்கூல், ஒன்லி to 4 to 5 hours தான். பாக்கி அந்த போயிட்டு வர நேரமெல்லாம் இந்த ட்ராவலில் இல்லை போனால் அந்த ப்ரிப்பரேஷன்ஸில் டு ரீச் த ஸ்கூல் அண்ட் கம் பேக் டு ஹோம் அப்படின்றதுல அதில் கூட கொஞ்சம் நேரம் செலவாகும். அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த ஏஜ் குரூப்பில் அந்த லெர்னிங் ஜோன் ஒன்று போடுறோமே அந்த கருவு நிறைய நேரம் எடுக்கும். அதில் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறோம், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் we are able to reproduce, those things is totally different. that issues it is different issue. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய நேரம் லெர்னிங் ஜோன், புது விஷயங்களை கற்றுக்குறோம். அதாவது ஸ்கூலில் போய் பாடங்களை படிக்கிறோம், அப்புறம் ஸ்கூலுக்கு எப்படி போகிறது, ஹவு டு பி கேர்ஃபுல் while we are getting into the bus and coming back home அப்படின்லாம் அதுக்குள்ள இருக்க சேஃப்டி மெஷர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் லர்னிங். டு கோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு கோ ஃபார் ஸ்கூல், அது அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கே, இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கலாம், அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், அதெல்லாமல் லர்னிங் ஜோன் தான். பட் இட் இஸ் ஹைலி ஈஸிலி அக்காமடேட்டட், நமக்குள்ளே அது வந்துருச்சு, ஈஸியாக வந்துட்டுது, நம்ம அதை சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த அடிப்படையில் லர்னிங் ஜோன் அப்படின்னு வரச்சே இது எல்லாமே லேர்னிங் ஜோன் தான். certain aspects it is related to our subjects of learning, certain aspects it is related to our டெக்கோரம், அந்த எட்டிகட் இருக்குமே, அந்த எட்டிகட்டில் இருக்கிற லேர்னிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி வருது. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ், மார்னிங் அப்ளூஷன்ஸ்லாம் எப்படி செய்யறது, அதெல்லாமல் லேர்னிங் தான். ஆனால் லேர்னிங் இட் தேர் வி கேன் என்ன பண்ணலாம், அதை சின்னதாக இன்னும் கூட செக்ரிகேட் பண்ணலாம் டுவர்ட்ஸ் லேர்னிங் டுவர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸில் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் சோஷியல் மேனர்ஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது கூட பார்க்கும்பொழுது இந்த ஏஜ் குரூப்பில் லேர்னிங் வில் டேக் எனார்மஸ் ஏரியா. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் லேர்னிங் நிறைய இருக்கும். பாக்கியெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோத் ஜோன் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபியரே இருக்காது. பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்கூல், கம்மிங் பேக் டு திருப்பி வரோம், சேஃபாக போயிட்டு வரோம்னு சொன்னால் அங்கே ஃபியரே இருக்காது. அதனால் அது ஃபியர் ஃப்ரீ ஜோன் தான். ஃபியர் ஜோன் ஒரு சின்ன கார்னரில் துளி போகிற இடம் பிடிச்சிக்கும். ஏன்னா ஒரு வேளை லேட்டாக போயிட்டா மிஸ் கிளாஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன அந்த ட்ரைவியல் திங்ஸ்க்கு தான் ஃபியர் இருக்கும். அதர்வைஸ் வி கேன் கம் அவுட் ஆஃப் இட் வெரி மச் ஈஸிலி. யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் ஜஸ்ட் லைக் தட். நம்ம வந்துடுவோம் அனாயாசமாக அந்த ஃபியர் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இதெல்லாம் நம்ம சாத்தியம்தான். அதனால் ஒரு நாளில் நம்மளால் எவ்வளோ தூரம் லெர்னிங் ஜோன் செலவுப்படுத்துகிறோம் அப்படின்னா இது போல் இத்தனை மணி நேரம் நம்மளுக்கு எல்லாமே புது செய்திகளை விஷயங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் இது ரொம்பவுமே ஏற்புடையது தான். ஆனால் இதுபோல் இது பண்ண பார்த்துட்டோம். இப்போது லேட் சைல்ட்ஹுட்டில் ஒரு 12 வயது வரைக்கும் என்னெல்லாம் கற்றுக்க முடியும்னு பார்த்துட்டோம். இதுவே ஏர்லி அடாலசன்ஸில் என்ன புது விஷயங்களை செய்துக்கணும், அப்போ என்ன லெர்னிங் ஜோன் இருக்கும், அப்போது லேர்னிங் ஜோன் இருக்கும். ஆனால் அதில் நிறைய என்ன இருக்காது, ஒரு
இறுக்கமான சூழ்நிலையில் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்திக்க முடியும். அது சாத்தியம்தான். ஆனால் அது எதெல்லாம் சாத்தியம் அப்படின்றத நம்ம வரப்போகிற பகுதிகளில் இன்னும் விவரமாக எல்லா பதிவுகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். இந்த பதிவில் இதில் எதுவும் உங்கள் நேயர்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா இதுக்கு தொடர்புடைய சந்தேகங்களை அதில் வினாவாக எழுப்பலாம்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.